தமிழ்நாட்டில் சுமார் 25,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 15 புதிய தொழில் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையின் 16வது கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், உணவு பதப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உதிரி பாகங்கள் மற்றும் மின்கல உற்பத்தி துறைகளில் 15 நிறுவனங்கள் 44,125 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டன. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலை தந்திருக்கிறது. ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் சன்டாக் நிறுவனம் 1,114 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 21,340 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது. காஞ்சிபுரத்தில் மெகஸ் எலக்ட்ரானிக்ஸ் 2,200 கோடி முதலீட்டில் 2,000க்கும் அதிகமானோருக்கு வேலை வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்குகிறது. ஈரோட்டில் மில்கி மிட்ஸ் நிறுவனம் உணவு பதப்படுத்தும் தொழிலில் 1,777 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் சுமார் 2,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகன் கிரீம்டெக் நிறுவனம் 1,597 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர UPS மற்றும் அஸ்ட்ராஜெனிகா ஆகிய 2 நிறுவனங்கள் அவர்களது மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்புதலும் அமைச்சரவை கூட்டத்தில் அளிக்கப்பட்டது. 3 முக்கியமான கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நீரேற்று புனல் மின் திட்டம், தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள், தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான கொள்கைக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வின் ரீபவரிங் காற்றாலைகளை புதுப்பிக்கக்கூடிய இந்த கொள்கையின் மூலமாக ஏறத்தாழ 25% மின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு கொள்கை வின் ரிஃபர்பிஷ்மெண்ட். அந்த அடிப்படையில் பார்த்தால் அப்படி செய்வோம் என்று சொன்னால் 10% மின் உற்பத்தி அதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காற்றாலை புனரமைப்பின் மூலம் காற்றாலை மின் உற்பத்தி மேலும் 25% அதிகரிக்கும் என்றும் மின் கட்டமைப்பில் 50% பசுமை மின் உற்பத்தி என்ற இலக்கை அடைய வழிவகை செய்யும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக மூத்த IAS அதிகாரி SK பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். விருதுநகரைச் சேர்ந்தவரான SK பிரபாகர் மின் பொறியியல் பட்டம் பெற்றவர். இவர் கடந்த 1989ஆம் ஆண்டில் IAS பணியில் தமிழ்நாடு பிரிவில் சேர்ந்தார். சேலத்தில் கூடுதல் ஆட்சியராக முதலில் பணியை தொடங்கினார். பின்னர் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஆட்சியராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக மேலாண் இயக்குநராக பொறுப்பு வகித்தார். பின்னர் எரிசக்தி துறை செயலாளராகவும், கடந்த திமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதியின் செயலாளராக 2008 முதல் 2012 வரை பதவி வகித்தார். அதிமுக ஆட்சி காலத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்துறை, பொதுப்பணித்துறைகளின் செயலாளராக பணியாற்றினார். மேலும் நெடுஞ்சாலை, வேளாண் துறைகளின் செயலாளராகவும், வணிக வரித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் செயலாளராக இருந்தவர் SK பிரபாகர். கூடுதல் தலைமை செயலர் அந்தஸ்தில் வருவாய் நிர்வாக ஆணையராக பதவி வகித்து வந்த அவரை TNPSC தலைவராக இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பல மாத காலமாக பொறுப்பு தலைவர் தலைமையில் செயல்பட்டு வந்த TNPSCக்கு தற்போது தலைவர் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. TNPSC தலைவர் நியமனத்தில் ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசு உடனடியான மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு விடிவெள்ளியாக திகழ்ந்து வருவது TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். தமிழக அரசு பணிகளில் சேர போட்டித் தேர்வுகளை நடத்தி வரும் TNPSCயின் தலைமை பொறுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் கடந்த ஓராண்டிற்கு மேலாக பொறுப்பு தலைவர் தலைமையில்தான் செயல்பட்டு வந்தது. தேர்வாணையத்தின் தலைவராக 2020ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் பொறுப்பேற்றார். அதன் பின்னர் பொறுப்பு தலைவராக 2022 ஜூனில் முனியநாதன் நியமிக்கப்பட்டார்.
டிஎன்பிஎஸ்சிக்கு முழு பொறுப்புடன் கூடிய தலைவரை நியமிக்க திட்டமிட்ட தமிழ்நாடு அரசு 2023 ஜூனில் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவை நியமிப்பதற்கான கோப்பை ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பியது. ஆனால் அப்போது சைலேந்திர பாபுவுக்கு 61 வயது ஆகியுள்ளதாகவும் இன்னும் ஓராண்டு மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்றும் கூறி நிராகரித்தார். பின்னர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் குமரி, தென்காசி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்டத்தில் உக்கடம், காந்திபுரம், பீடமேடு, வடகோவை, சித்தாபுதூர், புலியகுளம், பாப்பநாயக்கன்பாளையம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணை தனது முழு கொள்ளளவான 90 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராம பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 3வது நாளாக மழை பெய்தது. பெரியகுளம், முருகமலை, தாமரைக்குளம், வடுகவட்டி, மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வடிந்தோடியது. நெல்லையில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 3வது நாளாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி திட்டங்குளம், ஊப்பன்பட்டி, நாலாட்டின்புதூர், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு சுமார் 10,000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, கால்நடைகளை ஓட்டி செல்லவோ வேண்டாம் என ஆட்சியர் பிரதீப் குமார் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஒலிபெருக்கி மூலம் தன்னார்வலர் அய்யல்சாமி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். தண்ணி திறந்துவிடப்படுகிறது. மேட்டூர் டேமிலிருந்து திறந்துவிடப்படுகிறது. எந்த நேரத்தில் எப்படி தண்ணி வரும் என்று சொல்ல முடியாது.